உங்க பல்ல நான் உடைப்பேன். என் பல்ல நீ உடைக்கிறியா? இந்த என் பொய்ப்பல் உட. என்ன நீ சீக்கிரம் இல்ல இரு, உன்னை என்ன பண்ற பாரு. உஷா உஷா அவன் எடுக்காத எடுக்காத நீ வாங்குறே. அம்மா அந்த நீங்க வந்து தூக்கி போறமா? அந்த வேற வேலையில இங்க செய்யாத. நான் எம்எல்ஏவாக போயிரேன்ப்பா. எம்எல்ஏ இந்த கட்டுக்கு எம்பியா தான் பார்லிமென்ட்ல கொட்டணும். எதிர்க்கட்சிக்காரரே வெளிய வந்து கொண்டா. போறேனே. முடியாது. ஏய் ஒட்டக்கும்பா என்ன பண்ணு? ஓச்சுமா யார் வீட்ல? ஐயோ வாங்க வாங்க. இன்னும் வாங்குறதுக்கு என்னங்க பாக்கி இருக்கு? எல்லாத்தையும் போட்டீங்களே. குட் ஈவினிங் சார். இட்ஸ் a very bad evening for me. I am very sorry. மேல பட்டுடுச்சா? பரவாயில்லைங்க. வீடுன்னு சொன்னா 1000 இருக்கும். உள்ள இன்னும் நிறைய இருக்கு. யாரமாங்க? ஒருத்தர் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்களா? ஐயோ உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. ஹை ஹை ஹை. உட்காருங்க சார். பரவாயில்ல இருக்கட்டும். உட்காருங்க. சந்திரபாணிங்கிறவரு அவர் எங்க அப்பா தான் சார். உள்ள கிச்சன்ல இருக்காரு. கிச்சன்ல என்ன பண்றாரு? நான் எல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு வருவேனா, அத எங்க அப்பா அடிக்க அடிக்க வைப்பாரு. நான் மறுபடியும் கழிச்சிடுவேன். அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு பிடிக்குங்க. நல்ல விளையாட்டு. சார் கிட்ட வாங்க. ஒரு ரகசியம். அங்க இருந்தே சொல்லு, பரவாயில்ல. எங்க அப்பா ஒரு மாதிரி. என்னடா இது? நிலவரம் எதுவுமே சரியில்லையேங்க. அப்பா அப்பா என்ன பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காருப்பா. மாப்பிள்ளை வந்திருக்காரு. அப்பா மாப்பிள்ளை என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. சீக்கிரம் வாயேன். சீக்கிரம் வாப்பா. இந்த வீட்டுல ஒரு பய வர நாய்க்கெல்லாம் போயிடுச்சு. அப்பா இவரு வந்திருக்காருப்பா. வணக்கம் தம்பி. வணக்கங்க. தகராறு பண்ணாம இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள போய்மா. ஓமா என் ஃப்ரெண்டு ஜெகன் இங்க அனுப்பினார். என்ன தம்பி தைரியமா சரியா உட்காருங்க. பரவாயில்ல சார், நீங்க குடி வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாடியில தான் உங்க ரூம். பரவாயில்லையா? ஒரு 10 நாளைக்கு தானே சார். 10 வருஷம் இங்கே குடியிருங்க. இத பாருங்க, வாடகை கிடகை எதுவும் தர வேணாம். நீங்க கூட சாப்பாட்டுக்கு ஹோட்டல் வீட்டுல அலைய வேணாம். நம்ம வீட்லயே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன சந்தேகம். வீடு உங்களுக்கு தானே? உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சு இங்கே தங்குங்கன்னு சொன்னேன். என்னடா இவ பைத்திய மாதிரி பேசுறாடேன்னு யோசனை பண்றீங்க? யோசனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணே உங்களை பத்தி சொல்லிச்சு. தப்பா நினைக்காதீங்க தம்பி. அது ஒரு மாதிரி. பரவாயில்ல, இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியாவா இருக்க முடியும்? 6 மாசம் ஆச்சு. புத்தி கொஞ்சம் நிதானம் இல்ல. உங்களுக்கு? எனக்கா? நான் நல்லா தானே இருக்கேன். ஏன்பா என்ன பார்த்தா பைத்திய மாதிரியா இருக்கு உனக்கு? ஓரளவுக்கு தெளிவா அடிக்காம உதைக்காம பேசுறீங்களே. உஷா கூட அப்படித்தான். அடிச்சு கிடிச்சு எதுவும் பண்ணாத. பைத்தியம்னா பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி. வருத்தப்படாதீங்க சார், சீக்கிரமே 2 பேருக்கும் குணமாயிடும். டாக்டர் கூட இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டாரு. காபி சாப்பிடுங்க. மரியாதை இருக்க பொண்ணு. ஏமா நீயே காசு போட்டியா? இருக்கியே. சார் உங்க பேர் என்ன? சந்திரசேகர். சந்துருன்னு கூப்பிடுவாங்க. சந்திரு. காபி நல்லா இருக்கா? சந்திரு சந்திரு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம என்னம்மா? இப்பதானே வந்திருக்காரு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உங்க கூட ஒரு 4 நாள் பழகினா தன்னால அவருக்கும் பிடிச்சிட்டு போகுது. அருமையான ஐடியா.
மேனேஜர் இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? என் ஃப்ரெண்ட் நாளையில இருந்து நீங்க தான் எனக்கு மேனேஜர். ஐயோ வேணாங்க, நானே கோயிலா போய் அங்க வரக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் போட்டோ எடுத்து நானே கொண்டுட்டு வந்துடுறேங்க. வெரி குட் வெரி குட். டாடி இந்த அருமையான ஐடியா கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருங்க. கொடுத்துடுறேன். மேனேஜர் என் சுயம்பரத்துக்கான வேலைகளை இம்மிடியா ஆரம்பிங்க. மேனேஜர் சீக்கிரம், நான் எஸ்டேட்டுக்கு போய் வரதுக்குள்ள ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க அத்தனை போட்டோ என் பையன் கிட்ட ஒப்படைக்கணும். கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு இப்பவே கல்யாணம் ஆயிட்டோ வச்சுக்கோங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் எனக்கு? ஆமா அவனுக்கு. எந்த கோயில் ஆரம்பிக்கலாம்? ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் அப்படியே இருங்க. ஒரு அர்ஜென்ட் கனவு உனக்கு கண்டு இடத்த சொல்லிடுறேன். எங்க போடல? வேண்டாம், டைம் இல்ல. ஆண்டவா, உலகத்துல எல்லா பைத்தியத்தையும் குணப்படுத்துப்பா. என் எதிரே கூட இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட கூடாது. ஆண்டவா காப்பாத்தம். உஷா உஷா உஷா, சீக்கிரம் சாமியை வண்டிக்க. சாமி எங்க அப்பாக்கு நல்ல புத்தி கொடுப்பா. அப்பா, நான் உங்க வைஃப் வெங்கடலட்சுமி மாதிரி இருக்கேனா? புத்தியை தவிர பாக்கி எல்லாம் அப்படியே இருக்கு. உங்களுக்கு என் புத்தி தானே வந்தது? ஆமா, உனக்கும் எனக்கும் ஒரே புத்தி. உஷா, ஏன் இந்த புடவைலாம் கட்டு பாலாக்குறேன்? இப்பவே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கமா, அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. நீ இதெல்லாம் பத்திரமா கட்டி உள்ளவே. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆன அப்புறம். நாளைக்கு என்ன கல்யாணம்? நாளைக்குன்னா நாளைக்கு இல்லம்மா. அப்பா எனக்கு எப்பப்பா நீ கல்யாணம் பண்ண போற? ஆயிடுச்சுமா, ஆயிடுச்சு. எங்க ஆயிடுச்சு? உனக்கு தானே ஆயிடுச்சு, எனக்கு எங்க ஆயிடுச்சு? கூடிய சீக்கிரம் ஆயிடும். சென்னை சார் வந்துட்டாரு. சார், ஏன் சார் வாசக்கதவை பூட்டி வச்சிருக்கீங்க? தம்பி, கண்டுபிடிச்சிட்டியா? நான் தான் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த வீட்டுல கொடுத்திருக்கேன். கதவை திறந்திருந்தா ஒருவேளை நீ திடீர்னு தப்பிச்சுக்கிட்டு போயிட்டா, டாக்டர் வந்தா முதல்ல உங்க மண்டையை செக்அப் பண்ண சொல்லுங்க சார். கவலைப்படாத தம்பி, உஷாவுக்கு குணமான உடனே ஒன்னு அனுப்பிடுறேன். என்ன சார் பைத்தியக்காரத்தனமா இருக்கு? என்ன இங்க மடக்கி வச்சுட்டா உங்க பொண்ணு குணமாயிடுமா? என்ன புரியாத இருக்கிறேன்? அது வரைக்கும் எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணாமா? வாரியா, இந்த பொண்ணுக்கு பைத்தியம் குணமான வரைக்கும் உன்னை நான் இந்த விட்டு வெளியே விட மாட்டேன். ஆமா, களைச்சு போயிருக்க, உனக்கு சாப்பிடதா எடுத்துட்டு வரேன். அப்பா, எனக்கும் பசிக்கு போல இருக்கு, சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. சந்திர சார், சார், நான் அழகா இருக்கேனா? என் புடவை நல்லா இருக்கா? சகிக்கல, கன்றாவியா இருக்கு இந்த புடவை. அப்பா, நான் அழகா இல்லையா? என் புடவை நல்லா இல்ல சொல்றாரு பாப்பா. என்ன தம்பி, அவளை எதுக்காக அள விடுற? அட கஷ்டகாலமே, இப்ப நான் என்ன சார் சொன்னேன்? பிடிக்கலன்னு ஏன் சொல்றீங்க? பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? சரி சரி, பிடிச்சிருக்கு போதுமா? தேங்க்யூ. அதெல்லாம் நீயே வச்சுக்க. சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like you very much. அது நான் பண்ண பாவம். நீங்க ரொம்ப நல்லவரு சார். அப்படியா? சார், நான் தான் உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்கறேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாரு உஷா, நீ நல்ல பொண்ணா இருக்கணும். நான் உனக்காகத்தான் இந்த வீட்டுல இருக்கேன். Is it? அப்ப என் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? You are a nice girl. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன நீ உளர்ற? சரி சொன்னதான். இந்த மாதிரிலாம் பேசின பலார்னு அரைஞ்சிருவேன். அப்பா பாரு, பையன் அழ வைக்கிறாரு. உங்களோட பெரிய தொல்லையா போச்சியா? ஒத்தர் வம்புக்கும் போத சின்ன குழந்தை அவளையே அப்பப்ப அழ விடுறதே. சார், என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கிறா சார். இவன் கேட்டானே? கேட்டா என்னவா? நல்லா இருக்கு சார். ஏயா, புத்தி சரியா உள்ள எந்த பொண்ணாவது உன்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குமாயா? ஏதோ புத்தி நிதானம் இல்லாத பொண்ணு கேக்குது, சரின்னு சொல்லிட்டு போவியா? நல்லா இருக்கு சார், அதுக்காக சரின்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் திஸ்? அதான் போயா, என்னவோ இங்கிலீஷ்ல கோச்சுக்கிறிய. கல்யாணம்னா உடனே கல்யாணம் கட்டிக்க போறேன். ஏதோ சரின்னு சொல்லி தொலையா. சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஓகே. சத்தியமா? பாத்தீங்களா? ஆனா சரிதான், ரொம்பலாம் கோச்சுக்காரப்பா. எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், என்ன ஆளை விடுங்க சார், நான் போயிடுறேன். என்னது, போயிடுவியா? போயிடுவேன், உன்னை போக விட்டுருவேன். உகரியா? உகரியா? இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ற? சார், என்ன சார் சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி ஏமாத்தி என் பொண்ண கெடுத்து, ஐயோ மனச இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னு ஊரு பூரா சொல்லி உன்னை சந்தை சிரிக்க வச்சிருவேன். மரியாதையா இங்கே இருக்கணும், இல்ல பசமா மாட்டிக்கிட்டேன். சென்று அழாதீங்க. அடச்சி. அம்மா.
சித்தப்பா வந்துட்டாரா? எங்க குளிச்சுட்டு இருக்காரு? நீ கவலைப்படாத, நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டேன். அடிச்சு பல்லுகள் தட்டிடுவேன். எங்கடா எல்லாத்தையும் சமாளிச்சேன்? திடீர்னு வேலைக்காரி வந்து நின்னுட்டா. அவளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. வேலைக்காரி சரி கட்டல. என்னடா வேலைக்காரி ஆகுதுன்னு? அது இவன் ஒரு வேலைக்காரி வச்சிட்டு இருக்கான். அது வந்து சித்தப்பா வேலைக்காரி கூட்டி பெருக்கி. குகன், ஐயோ, என் பேரு ஜெகன் சார். ஏன் சார் மாத்தி மாத்தி கூப்பிடுறீங்க? எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குது. இந்த வீட்டுல என்னமோ நடக்குது. ஏண்டா சந்திர, இந்த வீட்டுல நீ மட்டும் தான் இருக்கிற. அதுல என்ன சித்தப்பா சந்தேகம்? ஏலே மோகன், நான் கேட்கறதுக்கு மரியாதையா பதில். முடியாது சார். என்ன சார் நீங்க? சரி சரி சோமன், இந்த வீட்டுல இவன் மட்டும் தானே இருக்கான். என்ன உங்களுக்கு திடீர்னு சந்தேகம்? உங்களுக்கு தெரியாம வீட்டை யாருக்காவது வாடகை கூட்ட மாதிரி பேசுறீங்களே. நீ வாய திறக்காத, நீ சொல்லு. இவன் ஆம்பளை தானே? நீங்க என்ன சார் கேள்வி கேட்கறதுக்கு பதில். இவன் ஆம்பளை தானே? ஏதாவது நல்ல விஷயமா பேசுவோமே. நல்ல விஷயம். இருவர் பயமா இருக்குடா. ஆம்பளை ஆங்குறாரு, என்னென்னமோங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. மாட்டிக்குவோம் போல இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாதா. உன் சித்தப்பா நான் சமாளிச்சுக்கிறேன்டா. இது இந்த வேலைக்காரியை சமாளிச்ச மாதிரியா? போடா. பேய் இருக்கே பேய், அது அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற துணிமணி எல்லாம் கொண்டு நீங்க போட்டுடும். பாடி பாவாடைய மட்டும்தான் தூக்கிக்கிட்டு வருமா? வேட்டி பனியனை தூக்கிட்டு வராதா? அது பாடி பாவாடை மட்டும் தூக்கிட்டு வர புனிதமான பேய். ஆம்பளையா இருந்தா பரவாயில்ல, பொம்பளை அதுலயும் பேய் கேட்கணுமா? யாரா நீ? என்ன வேணும்? பாவாடைங்க. இந்த பாவாடை ஒண்ணுதானா? டேய், அந்த பாவாடை எடுத்த வகையில போடுற. அது இல்லைங்க, என் பேரு பாவாடைங்க. அம்மா சொன்னாங்க நான் ஊருக்கு போறேன், தினம் ஐயாவுக்கு 100 மில்லி ஊத்துன்னு. என்னடா இவன் என்னமோ அம்மாவுக்கு அம்மாங்கிறேன். சும்மா சும்மா சித்தப்பா அப்படி போங்க. ஒரு ரகசியம் சொல்றேன். என்னடா? என்ன? அவன் கூட பேசாதீங்க. அவன் ஒரு மாதிரி. இதுவும் அந்த பேயோட வேலைதான். அவனுக்கு தினம் இங்க வந்து பால் ஊத்திட்டு போறதா ஒரு பிரமை. 2 வேளையும் வந்து அம்மா பால் அம்மா பால்னு கத்திட்டு போயிடும். கத்திட்டான்ல, போக வேண்டியதுன்னு. பாத்திரத்தை கொண்டாயா, பால் ஊத்தணும். பேஜார் பண்ணாத. இன்னும் 4 வீடு போக தேவையில்ல. ஆமா, சந்திர சார் எங்க? ஏன்டா சிரிச்ச? பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் இங்கதானே இருக்கேன். சந்திர சார் எங்க இருக்கேன். மரியாதையா போக போறியா இல்ல போலீஸ் கூப்பிடவா? போலீஸ் போலீஸ். இந்த பேய் லேசுல போகாது போல் இருக்கு. புடிச்சு தள்ளுங்க. போடா போடா. பாத்தீங்களா, நாங்க அந்த பேய் கூட எவ்வளவு அவஸ்தைப்படுறோன்னு. இந்த பேய சும்மா விடக்கூடாது. 2 ஒண்ணு பார்த்தேன். சித்தப்பா, அது ரொம்ப பயங்கரமான பேய். 32 வருஷமா சித்தி கூடயே குடும்பம் நடத்தி இருக்கிற இது சுண்டைக்கா பேய் என்னடா பண்ணிட? ஓடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு பேய் மேல பயமே தெளிஞ்சிச்சுடா. கவலைப்படாத. ஐடியா, இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு கருப்பு துணியை போட்டுட்டு நான் ஆடப்போற பேய் ஆட்டத்துல உங்க சித்தப்பா துண்டை காணும் துணியை காணும் ஓட போறாங்க.